மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்க வந்த மூதாட்டி காமாட்சியிடம் தங்க நகை திருடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த திருட்டு எப்படி நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். குறிப்பாக இன்று வெள்ளக்கரை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி காமாட்சி என்பவர் உடல்நிலை மற்றும் முதுகுவலி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவரை சந்திக்க அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் மருத்துவர் முதுகுவலி காரணமாக எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என காமாட்சியிடம் தெரிவித்த நிலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்து அறைக்கு வெளியே நின்றிருந்த ஒரு நபர் எக்ஸ்ரே எடுக்க வேண்டுமென்றால் காதில் உள்ள கம்மல் மற்றும் பணங்கள் வைத்திருக்க கூடாது என தெரிவித்து அதனை என்னிடம் கொடுங்கள் என பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பி மூதாட்டி காமாட்சி தன்னிடம் இருந்த 1 பவுன் கம்மல் மற்றும் 250 ரூபாய் பணத்தையும் அந்த நபரிடம் கொடுத்து உள்ளே எக்ஸ்ரே எடுக்கவும் சென்றிருக்கிறார். அடுத்த வினாடியே அவர் வெளியிலிருந்து தப்பி ஓடி இருக்கக்கூடிய நிலையில் இதனைத் தொடர்ந்து காமாட்சி எக்ஸ்ரே அறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் பார்த்தபோது அந்த மர்ம நபர் இல்லை என்பதை உறுதி செய்து பின்னர் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலும் தேடி தேடி சென்று பார்த்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய புறக்காவல் நிலையத்திலும் அவர் எனது கம்மல் மற்றும் பணத்தை மர்ம நபர் எடுத்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து ஒரு புகார் என்பது காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டு தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் தற்போது போலீசார் கைப்பற்றி தற்போது விசாரணை என்பது துவங்கியிருக்கிறார்கள். கடலூர் அரசு மருத்துவமனையில் இதுபோல் மூதாட்டிகளை குறிவைத்து ஒரு நூதன மோசடி என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக நோயாளிகள் கொண்டு வரக்கூடிய இருசக்கர வாகனங்கள் திருட்டு என்பது தடைபட்டது. அதே போல் தற்போது மூதாட்டிகளை குறிவைத்து நூதன மோசடி என்பது தற்போது நடைபெறுவது பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.